ஆஹா ஆ ஆமாம்மா மரம் கூட சூடு காலு கொதிக்கும். நேற்றெல்லாம் ஒரே ப்ராப்ளம் வேறங்க. வெள்ளம் அங்கே பண்ணுற இடத்துல ப்ராப்ளங்க. எல்லாம் வெள்ளம் இடக்கவே வரலையா யாரும். எல்லாம் அந்த கலப்படங்க ரேட்டு குறைச்சி கொடுக்குறாங்களாம். ஒரு ஆள் ஒரு ரேட்டு சொன்னால் அதோட 10 நான் கம்மியாக கொடுக்குறேன்றாங்களாம். அந்த ஆள் 10 குறைச்சி கொடுத்தா அதோட இன்னொரு ஆள் வந்து 10 அதை நான் 10 குறைச்சி டெலிவரியும் கொடுத்துட்றேன், எட்டுன்னு வந்து எங்கள் இடத்துக்கு எட்டுன்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களாம். இந்த கலப்படம் வந்து குஞ்சிட்டு இருக்குது மொத்தமாக. செம்மாட்டி எல்லாருக்கும் 93,000 ரூபாய் நட்டம் வைக்கிறாரு அங்கே வாத்தியார் ஒருத்தர். அவ்வளோ குறைஞ்சிக்குது அங்கே இறக்கும் போது. நஷ்டம் ஆயிடுச்சு. அது கழிச்சு விட்ட வெள்ளம் கழிச்சு விட்டது. ரேட்லேயும் 100 ரூபாடி. மொத்தமாக 93,000 நஷ்டம் ஆயிடுச்சான். அது போன வாரம். இந்த வாரம் வந்து அதை இறக்கிறதுக்கு கூட ஆள் வரலையாம். சரி 100 கம்மியாக தான் எட்டுன்னு போனால் அதுக்கும் ஆகாது, சுத்தமாக இல்லை. கலப்படம் எக்கச்சக்கமாக கூஞ்சிட்டு இருக்குது. முன்னெல்லாம் வியாபாரிங்க மட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பக்கம்லாம் மரமேரிங்களும் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்கள பார்த்து. முன்ன வியாபாரிங்க பண்ணதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இவங்க பிடிச்சிக்கிறாங்க. இப்போ மரமேரிங்களே கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. நானும் என்ன தான் நடக்குதுன்னு அந்த ஒரு ஊர் சொன்னல அங்கே போயிருந்தேன். இல்லை அந்த பக்கம் அங்கே போய் எட்டுன்னு வந்துட்டேன் நான். அது வந்தானே பூரா மொத்தமாகவே அப்படி தான் பண்ணுறாங்க. யாரும் இடத்துல எல்லாம் வீட்டில் வைத்து பருத்தி வச்சுக்கிறாங்களாம். அது நம்ம நெல்ல வெள்ளமும் இந்த நம்ம பனை வெள்ளமும் கலக்காது. அது கலக்கிறதுக்கு ஏதோ கெமிக்கல் போடுறாங்க. அது பதம் வரணும்ல, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து. அதுக்கு என்னவோ போடுறாங்க, கலப்படம் என்னவோ பண்ணுறாங்க தெரியல என்னன்னு தான். அப்படி பண்ணி வியாபாரமே இல்லை, மொத்தமாக நின்று போய்க்குது. இந்த கலப்படம் பண்ணுறவங்களால திடீர்னு கிராக்கி அதிகமாகிடுச்சு இல்லை. எல்லாம் பணவெல்லாம் அங்கங்கே கருப்பட்டி காஃபின்னு விற்கிறாங்களே. எல்லாம் டிமாண்ட் அதிகமானதும் வியாபாரிங்க பண்ணாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இவங்க பிடிச்சிக்கிறாங்க. நீ கலப்படம் பண்ணி நீ விற்கிறத நானே கலப்படம் பண்ணிக்கிறான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சுக்கிறாங்க. நீ கலப்படம் பண்ணி பணவேலத்துக்கே மரியாதை இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் பயப்படுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களே 100 பேர் பண்ணாங்கன்னா 100ல் 90 பேர் கலப்படமான்னு தான் கேட்குறாங்க. அதுதான் நில ஒரிஜினலாக கலப்படமா சீனி கலந்துக்கிறாங்களா அப்படின்றாங்க. நானும் எவ்வளோ தான் சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தீக்குளிக்கணுமாக்குது. சீதை தீக்குளிச்சு நிரூபிச்சாங்க பாரு, அந்த மாதிரி நம்ம தீக்குளிச்சு நிரூபிக்கணுமாக்குது ஒவ்வொருத்தருக்கும். நம்ம அதில் கூட 90 பேர் கேட்டாங்கன்னா சரி சந்தேகத்தை தீர்த்துக்குன்னு வாங்குறதில்ல. சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பயம் ஆயிக்குது. அவ்வளோ கலப்படம் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. அளவுக்கு மீறி கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. அதுதான் ஒவ்வொருத்தனும் டன் கணக்கில் வச்சுருக்கிறாங்களாமே. ஒருத்தன் 10 ரூபா கம்மின்னா அதை விட நான் 10 கொடுக்குறேன்றானா, அதை விட நான் 10 ரூபா கம்மியாக கொடுத்து டெலிவரி எட்டுன்னு வந்து கொடுத்துட்றாங்களாம். எத்தனை டன் வேணும்னு சொல்லுங்கள். ஏணி எடுத்துட்றேன் இருங்க மாமா. ஏணி மேலே அது மறுபடியும் கூட போகுது ஏன்னா. அப்புறம் நம்ம அங்கே பனங்காய் வெட்டும் போது படான்னு போய் சார் ரெண்டா. டெலிவரியே நானே கொடுக்குறேன், எத்தனை டன் வேணும்னு கேட்குறாங்களாம். நிலமை அப்படி இருக்கும்போது மரியாதை சுத்தமாக போச்சு. இதுதான் நல்ல பொருள்னு சாப்பிட்டுருந்தாங்க. இதுக்கு தான் உரம் இல்லை, யூரியா இல்லை, மருந்து இல்லை, எதுவுமே இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிறது. அப்படி தான் வாங்காமல் போய் இடக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் இருக்குது. முன்னா ரேட்டு பிரச்சனையாக இருந்துச்சு. போன வாரம் வரல, இந்த வாரம் தேவையே இல்லை வெள்ளமே. எங்கே நான் கடையாக சுற்றினா கூட எந்த கடைக்காரன் இருக்குது வேணான்றாங்க அப்படின்றாங்களாம். சேலத்தில் ஒரு வியாபாரி ஒரு தெருவில் 4 மணி நேரம் நின்று கெஞ்சினுக்கிறாராம். எடுத்துக்காங்க எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா கூட வந்து நான் போயின்னுக்கிறேன். இவ்வளோ வருஷத்தில் ஒரு தெருவுக்கு 4 மணி நேரம் நின்று கெஞ்சினதில்லை. எல்லாரும் இருக்குது வேணாம் ஸ்டாக் இருக்குது வேணான்றாங்க அப்படின்றாங்கன்றாங்களாம். அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் காதில் வாதியார். ஒரு 1/4 மணி நேரம் பேசுவார்.
இப்படி தான் இருக்குது நிலமை. எல்லாம் பேரை கருத்து விட்டுக்கிறாங்க. எவன் கலப்படம் பண்ணுறான், எவன் நியாயமாக்குறான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கலப்படம் பண்ணுறவங்களால நியாயமாக்குறவங்களுக்கும் பாதிப்பாகி போச்சுப்பா அப்படின்றாங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அதில் என்ன விஷயம்னா, இந்த கலப்படம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்குறாங்கல்ல, அந்த ரேட்டு குறைச்சி கொடுக்கும்போது நம்ம லாபம் சம்பாதிக்கலான்னு அதை தான் வாங்கி விற்கிறாங்க. மக்களுக்கு என்ன தெளிவாக போகுது, ஒரிஜினல் சொல்லி வித்தரலாம் அப்படின்னு வாங்கி விற்கிறாங்கல்ல. நியாயமான பொருளை நம்ம அடிமாட்ட வேலைக்கு கொடுக்க முடியாதுல்ல. ஒரு அளவுக்கு மேலே ரேட் குறைச்சோம்னா நம்ம மரத்தில் ஏறி இறங்குற கூலி கூட வராதுல்ல. அதான் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணிக்கிறாரு, எழுதிக்கிறாரு என்னன்னா, கரும்புக்கான கூட கரும்புக்கு யூரியா வைக்கிறான், தண்ணி பாய்க்கிறான், கூலி ஆகுது, உரம் வைக்கிறான், உங்களுக்கு என்ன எதுவுமே இல்லை, ஏறி இறங்கினா காசு, என்ன அதுக்கு இவ்வளோ வேலை விற்கிறங்க அப்படின்னு கேட்குறாங்க. காசு ஏறி இறங்கினா காசாம். ஏறி இறங்கினா காசு என்னதுக்கு உங்களுக்கு அவ்வளோ, அது 60 ரூபாய்க்கு கிடைக்குது. அவனான கூட உரம் வைக்கிறான், யூரியா வைக்கிறான், கூலி ஆகுது, தண்ணி பாய்க்கிறான், அவனுக்கு கூலி ஆகுது, அவனுக்கு செலவுக்கு இது, அவன் 60 ரூபாய்க்கு விற்கிறான், உங்களுக்கு என்ன இவ்வளோ ரேட்டு, ஏறி இறங்கினா காசு, சும்மா வர்றதை இறக்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்றாங்க. பாரு உக்காந்து ஃபோனை பார்த்து ஃபோனில் நோண்டினா ஃபோனில் எழுதுறதுக்கு எப்படி எழுதுறாங்க. அவ்வளோ வெயிட் ஏறணும்ல. இப்போ நீங்கள் இவ்வளோ ஹைட் ஏறிக்கிறங்க, உங்கள் வெயிட் நீங்கள் ஒரு 80 கிலோ 90 கிலோ இருக்கிறேன்னு வையன், அந்த 80 தூக்கி தானே ஏறணும் நீங்கள். அது ஒரு 20 கிலோ, நம்ம ஒரு 80 கிலோ, 80 20 100 கிலோ ஆகுது இல்லை. 100 கிலோவை தூக்கின்னு இந்த 100 அடி மரத்தை ஏறணும்ல. ஒரு இது எவ்வளோ இருக்கும், 20 40 60 ஒரு 70 அடி மரம் இருக்கும். அது 70 80 அடியே இருக்கும். ஒரு 100 கிலோ தூக்கின்னு இந்த 70 80 அடி மரத்தை ஏறி இறங்கணும்ல. நம்மளே தூக்கின்னு தானே போகணும். இது அது சும்மா சில்பாஷனாக முடிஞ்சு எத்தனை உயிர் போய்க்குது. எங்கள் அண்ணனே செத்தார்ல, அவர் ராஜாண்ணா. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. பாலாஜி திருட்டு பாலாஜி அவனாலாம் ஒன்றா தான் படிச்சுங்க. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அப்படிதான் சொல்கிறான தாயிலே அவன். அதெல்லாம் ஒன்றா தான் படிச்சுங்க. அங்கே மாடலில் ஒரே ஸ்கூல் தான். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த கலப்படம் பண்ணுறவங்களால தான் ரொம்ப அடி விழுது நம்மளுக்கு. இப்போ உங்களோட போட்டி போட முடியாதுல்ல. அவங்க 10ன்னா இன்னொரு ஆள் இன்னும் 10 கிலோன்றான், அப்படியே கீழே இறக்கின்னு போயினே இருக்கிறாங்க. அதை நீ 10ன்னா 10 நான் டெலிவரியாக கொடுக்குறேன்றானா இன்னொருத்தான். டன்னு கணக்கில் எத்தனை டன் வேணுன்றானா. எப்படி வரும் அவங்களுக்கு அத்தனை டன்னு? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் சொன்னார், ஒரு 500 கிலோ கேட்டார். இல்லை அவ்வளோ 500 இல்லை, அதிகபட்சம் ஒரு 100 கிலோ கொடுக்கலாம், அதுக்கு மேலே முடியாதுன்னு. எக்ஸ்ட்ரா போட்டு ஏறுங்க, ஏதோ எக்ஸ்ட்ரா போட்டு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டு தயாரிங்க. நாங்கள் இது தயாரிக்கிற பொருள் இல்லை சார், மரம் கொடுக்கறது இது. ஒரு மரத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 20 மரம் ஏறலாம், இல்லை 30 மரம் ஏறலாம். கெட்டியக்கிற ஆள்னா ஒரு 30 மரம் ஏறலாம், அதுக்கு மேலே ஏற முடியாது. நிறைய ஆளை போட்டாலாம் செய்ய முடியாது. இது பரம்பரையாக செய்கிறவங்களால மட்டும்தான் ஏற முடியும், புதுசாலாம் ஏற முடியாது. இன்றைக்கி மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்கள கூட்டு ஒரு 2 நாளைக்கு மரம் ஏறி கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியாது. இந்த வேலையால் அப்படி இல்லை. அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த துளி சொட்டு சொட்டாக தான் ஒழுகும். நீ கடல்லையே எட்டு போய் மரத்தான் நட்டாலையும் அது சொட்டு சொட்டாக தான் ஒழுகும். அது எவ்வளோ தான் தண்ணி கட்டினாலும் நீங்கள் ஒரு சொட்டுக்கு மேலே உழாதது அப்படின்னு தெளிவாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொன்னேன். அப்புறம் அவர் புரிஞ்சுக்கினார். ஓஹோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா அதில், நம்மளுக்கு தெரியாது. கரும்புன்னா ஒரே ஆள் 10 ஏக்கரம் போடலாம், 1 ஏக்கரம் போடலாம். ஆனால் மரம் வந்து அப்படி இல்லை. மரம் திரகாத்திரமாக இருக்கிற ஆள்னா ஒரு 30 மரம் தான் ஏற முடியாது, அதுக்கு மேலே முடியாது அப்படின்னா. ஆமாம் 30னா டபுள் 60 ஆகி போச்சுல. இப்போ ஒரு மரம் சராசரியாக ஒரு 50 அடிக்குதுன்னா
50 அடினா ஒரே மரம் 100 2 வாட்டினா 100 அடி ஆகி போச்சுல. ஏறுறது 50 அடி இறங்குறது 50னா ஒரு மரமே 100, சாயந்தரம் ஒரு 100 200 அடி. ஒரு மரமே 200 அடினா 2000 எவ்வளோ ஆச்சு விக்ரமே? ஒரு மரம் 200 அடி, 10 மரத்துக்கு 2000 அடி, 6000 அடி ஒரு நாளைக்கு. 6000 அடி, 1/2 கிலோமீட்டருக்கு மேலே. 1/2 கிலோமீட்டர்னா 500 அடி தான், 500 மீட்டர் ஆச்சு. அப்போ எவ்வளோ? 1/4 கிலோமீட்ரு. ஏனி கலப்படங்களால் மொத்தம் நம்ம தொழிலே முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேலை கூட போகிறோம், அப்படியே வீட்டில் தானே வச்சுருக்கிறேன். நம்மளும் அப்படியே நிற்குது. ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் ரேட்டை குறைக்க முடியாதுல்ல. இப்போ உற்பத்தி இருந்தால் ஒரு மரம் எவ்வளோ கொடுத்துறோம்? எப்படி பார்த்தாலும் ஒரு குடம் ஆகிற மரம் தான். அதுக்கு மேலே நம்மளால் முடியாதுல்ல. அந்த ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் ரேட்டை குறைக்க முடியாது. ஆனால் அவன் கலப்படம் பண்ணுறவன் அடிச்சு சொல்கிறானே, அக்கப்போர் கொஞ்சம் நஞ்சமாக பண்ணுறாங்க. இங்கே எதான ஒரு வழி பண்ணணும் அந்த கலப்படம் பண்ணுறவங்களுக்கு மொத்தமாக பிடிச்சி. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா